ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வந்து ஜும்மா முபாரக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணி போல் ஆயிடுச்சு. தொழுது முடிச்சிடுச்சு. காலிலேருந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சமைக்கவே இல்லை. தொழுதுட்டு வந்து தான் வந்து டீ போட்டு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு பசங்களுக்கும் அதே தான் வந்து போட்டு கொடுத்தேன். ஸோ ஏன்னா எனக்கு ஃபுல் டே பார்த்திங்கன்னா காலிலேருந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்குது. எதனால் அப்படின்ட்டு கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், தெரியும். என்றைக்குன்னு பார்த்து இந்த கோழி இருக்குல்ல, கோழி குஞ்சு நம்ம அழகாக வளர்த்துட்டு இருந்தோம். 2-3 தடவை வந்து அடிபட்டு கூட இது வந்து நல்லபடியாக எஞ்சி நின்றுக்குச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காவால் மாட்டி போய் சிக்கி செத்துருச்சு. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. பசங்க பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டேன்றாங்க. தண்ணி தெளிச்சு எல்லாம் பார்க்குறாங்க, மயக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு எழுப்பி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கே பார்த்திங்கன்னா அழுகையாக வந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வளர்த்துட்றோம், ஆசையாக வளர்த்துட்றோம், அப்புறமா அதுக்கு எதிராச்சும் அப்படின்னா தாங்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்பவே வந்து கஷ்டமாக போச்சு எங்களுக்கு. இன்னும் ஒரு குஞ்சு வந்து நல்லா இருக்குது. பட் அதுவும் வந்து அதோடய ஃப்ரெண்டு தானே, அது கூடயே இருந்ததுக்கு அது தேடிகிட்டே தான் சுற்றின்னு கிடக்குது. அதை பார்க்கும்போது இன்னும் பாவமாக தெரியுது, அதோட ஜோடி இல்லாமல். இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கவே தாங்காது. பட் இருந்தாலும் இது இத்தனை நாள் வந்ததே வந்து ஒரு 6 மாதமாக, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இருக்குது. நல்லாவே வந்து நல்லா ஹைட்டாக வந்து வளர்ந்துருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா இந்த காவால் போய் தான் சிக்கி செத்துருச்சு. அது காலெல்லாம் நசுங்கி அவ்வளோலாம் நடந்தப்போ கூட ஒன்றுமே ஆகலை. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது வளர்த்தாக்கா நம்ம மனசு தைரியப்படுத்திக்கணும். அது மேலே ரொம்ப அன்பு செலுத்திட்டு அப்புறமா வந்து அது செத்துட்ட பிறகு நம்ம கஷ்டப்படுறது இருக்கே, அது ரொம்ப பெரிய என்ன சொல்வது, கொடுமையான ஒரு விஷயம். தாங்கவே முடியல. அது பார்க்கக்குள்ளெல்லாம் அழுகையாக வருது. இது செத்துருச்சு, அந்த கவலையே இன்னும் முடியல. அதுக்கு அடுத்ததே பார்த்திங்கன்னா இன்னொரு லவ் பேர்ட்ஸ் கூட இன்றைக்கே பார்த்திங்கன்னா செத்துருச்சு. இது பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருந்தது, அதுவும் வந்து கொஞ்சம் பொரிச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே ரத்த கரையோடு அப்படியே சுற்றிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா செத்துருச்சு. இது போலே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.